இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் பகிரப்போகிற அந்த வார்த்தைகள் பாடல்களிலே வந்து விட்டதை நீங்கள் எல்லாரும் எத்தனை பேர் பாடல்களை உன்னிப்பாய் கவனிச்சிங்கன்னு தெரியாது. அதுலேயும் ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே என்ற பாடலிலே அந்த இன்றைய செய்தியெல்லாம் வரும். அடுத்த பாடலிலும் வரும். அதைத்தான் இன்றைக்கு நாம் செய்தியாய் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 18 வரை. என்னாகமம் 21:16 முதல் 18 வரை. அங்கே இருந்து பேயேருக்கு போனார்கள். ஜனங்களை கூடி வர செய், அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்ன ஊற்று இருக்கிற இடம் அதுதான். அப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது, ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் வாருங்கள். நியாய பிரமாணிக்கனின் ஏவுதலினால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள், ஜனத்தில் மேன்மக்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினார்கள் என்று பாடினார்கள். சரி, இது ஒரு பாட்டு. இது இஸ்ரவேல் ஜனங்கள் பாடின ஒரு பாட்டு. பாட்டுக்கு அர்த்தம் உண்டா இல்லையா? அர்த்தம் உண்டு. இன்னைக்கு அர்த்தமில்லாத பாடல் பாடுற ஒரு கூட்டம் உண்டு. ஆனால் வேதத்தில் பாடப்படுகிற எல்லா பாடல்களுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இந்த செய்தியை நான் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் வேறு விதமாய் நான் பிரசங்கித்திருக்கிறேன். அப்போது இந்த 3D அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி உள்ளே வந்தபோது, இப்போ 3Dலாம் போய் இப்போ ஏஐ டெக்னாலஜிக்கு வந்துட்டோம். அப்போ 3Dங்கிறது வந்த நாட்கள். அப்போது இந்த செய்தியை நான் கொடுத்தேன். இதில் 3D வருது. 3D வருது. என்ன டி? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கூடினார்கள், கூடி. அப்புறம் பாடினார்கள், பாடி. தோண்டினார்கள், தோண்டி. 3D வருது அப்படின்னு சொல்லி அப்போ நான் ஒரு முறை பேசியிருக்கிறேன். பிரசங்கம் பண்ண எனக்கு ஞாபகம் இருக்குது, கேட்டவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா நீங்கள் எத்தனையோ கேட்குறீங்கள. சரி, ரைட். இப்போது இந்த பகுதியை நீங்கள் பார்த்தால் அந்த 16ஆம் வசனத்திலே அவர்கள் பேயேர் என்ற ஊருக்கு போனார்கள். இந்த சம்பவத்தை நான் எப்படி சொல்லுகிறேன் என்றால், இஸ்ரவேல் மக்களுடைய பிரயாணம், வனாந்திர பயணம். இந்த வனாந்திர பயணத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணம் ஒரு வனாந்திர பயணம். இந்த வாழ்க்கை என்பது ஒரு வனாந்திர பயணம். இந்த வனாந்திரத்தின் முடிவு இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு கானான். நம்முடைய வாழ்க்கையின் இந்த வனாந்திர வாழ்க்கையின் முடிவு பரம கானான். இந்த காரியங்கள் எல்லாம் நிழல். பழைய ஏற்பாடு ஒரு நிழல், புதிய ஏற்பாடு ஒரு நிஜம். பழைய ஏற்பாட்டிலே வனாந்திரத்திற்கு பிறகு ஒரு கானானை சுதந்திரிக்கிறார்கள். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். இந்த உலக வாழ்க்கையில் நாம் இந்த வாழ்க்கையை முடித்துவிட்டு தேவனோடு கூட நித்திய கானானுக்குள் செல்ல போகிறோம். இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையின் இடைப்பட்ட காலத்தில் என்ன நடக்கிறது? வாழ்க்கையெல்லாம் நன்றாக இருக்கிறதா? வனாந்திரம் எல்லாம் நன்றாக இருக்கிறதா? வனாந்திர வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் அந்த 21ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். பாருங்கள், வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். இன்னைக்கு பாருங்க, நம்ம லைஃப் வாழ்க்கை எடுத்துக்கோங்க. சில நேரம் நம்ம என்ன செய்கிறோம்? மனமடிவு. மனமடிவுக்கு ஆங்கிலத்தில் இங்கு டிஸ்கரேஜ். சில வேளையில் நம்ம என்ன ஆயிடுறோம்? டிஸ்கரேஜ் ஆயிடுறோம். உண்மையா இல்லையா? யோசித்து பாருங்க. அநேக நேரங்களில் திடீர்னு நல்லா இருப்போம், உற்சாகமாக இருப்போம், நம்மளை அறியாமல் ஒரு சோர்வு வந்துடும், ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட். ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க, ஏதாவது ஒன்று நடந்திருப்போம். இப்போ இவங்களுக்கும் அந்த வனாந்திரத்தில் திடீர்னு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட், ஒரு சோர்வு, மனமடிவடைந்தார்கள். இவங்க எதனால் மனமடிவடைந்தார்கள்? 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார். பாருங்க, இந்த மனசுல சோர்வு வரும் பொழுது, when the discourage comes in our life, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மனசோர்வு வரும்போது நம்ம என்ன பேசுறேன்னு கூட தெரியாம பேசிடுவோம். இவங்க யார் யாரெல்லாம் திட்டினாங்க? ஃபர்ஸ்ட் திட்டு ஆண்டவருக்கு. இந்த ஆண்டவருக்கு எங்களை அக்கறையே இல்லையா? நல்லா கடந்தவங்களை எங்கே கொண்டு வந்துட்டாரு? எங்களை என்னமோ கானானுக்கு கொண்டு போகிறேன், அங்கே கொண்டு போகிறேன்னு கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டாரு. இதுக்கு 2வது திட்டு யாருக்கு?
இந்த பாஸ்டர் இருக்கிறாரு, எங்களுக்கு என்னமோ சுவிசேஷத்தை சொல்லி அவர் சுவிசேஷத்தை கேட்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்ந்துட்டோம். பாஸ்டருக்கு திட்டு. மூணாவது எதுக்கு திட்டு தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த உணவுக்கு திட்டு. என்ன கொடுத்தார் ஆண்டவர்? மன்னாவை கொடுத்தார். தேனிட்ட பரிகாரம் போல இருக்கிற மன்னாவை கொடுத்தார், அதுக்கு திட்டு. இது என்ன அற்பமான உணவு, எங்களுக்கு வெறுப்பாக இருக்குது, விருப்பமாக சாப்பிட வேண்டியது இப்போ எப்படி இருக்குது? வெறுப்பாக இருக்கிறத பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிற காரியத்தை பார்க்குறோம். அப்போது இந்த சூழ்நிலையில் அப்போ தண்ணி இல்லை அவங்களுக்கு. அது நிமித்தமாய் பேசுகிறாங்க சிலர். அப்போது ஆண்டவர் அவர்களை அந்த இடத்துல கொஞ்சம் உணர்த்துகிறார். அவங்கள பாம்பு கடிக்க விடுறாரு. விரியன் பாம்புகள் கட்டிக்குது. அதுக்கு பிறகு அங்கே எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை தப்பு செஞ்சுட்டோன்னு கூப்பிட்ட உடனே ஆண்டவர் ஒரு வெண்கல சர்ப்பத்தை வை, அதை பார்த்தவன் பிழைப்பான்னு சொல்லி அப்புறம் அதை பார்த்து அது ஒரு சிக்னிஃபிகேஷன். எதற்கு? சர்ப்பம் உயர்த்தப்பட்டது யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. வாசித்து பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். பாருங்கள், இங்க நடக்கிற ஒரு சம்பவம் என்ன? ஒரு நிழல். அதுக்கு நிஜம் யாரு? அங்கு வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்படுகிறது, இங்கு இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுகிறார். புரியுதுங்களா? இதுதான் வேதத்தில் எல்லாமே நிழல் நிஜமாக இருக்கும். சரி, இப்போ அவங்க எல்லாரும் எங்கே வந்தாங்க? பேயேர் என்ற இடத்திற்கு வந்தாங்க. இப்போ அந்த 16ஆம் வசனத்துக்கு வாசிக்கும் போது அவர் எல்லாரும் நாம 21:16 அங்கே இருந்து பேயேருக்கு வந்தார்கள். அப்போ அந்த பேயேர் அப்படின்னா ஆங்கிலத்தில் பீர்னு போட்டிருக்கு. நம்ம பீர் இல்லை, நம்ம ஒரு பீர் இல்லை. பேயேர் அப்படின்னா கிணறு அப்படின்னு அர்த்தம். தோண்டப்பட்ட ஒரு கிணறு. அப்போது நீங்கள் அந்த பேயர் என்ற பதத்தினுடைய அர்த்தம் வெல்னா என்னது? கிணறு. சரிங்களா? இப்போ இதை நீங்கள் ஒரு ஊற்று தோண்டுவதற்கு பதிலாக தோன்றினாதான் ஊற்று வரும். அந்த தோண்டப்பட்ட குழிக்கு பேர் தான் பேர். அப்போது இதே போல் ஒன்று எங்கே இருந்ததுன்னா ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 16:14 வாசிங்க. அந்த துறவு பெயர் லகாய் ரோய் எனப்பட்டது. இது எந்த சம்பவம்? ஆகார் என்ற ஆபிரகாமினுடைய மனைவி. அவங்க விரோதமாக எழும்பும் பொழுது அவளை அனுப்பி விடுறாங்க. அங்கே ஒரு துறவு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ தமிழில் லகாய் ரோய் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அப்போது இந்த பீர் என்ற வார்த்தை ஒரு துறவை காண்பிக்கிறது, ஊற்றை காண்பிக்கிறது. இன்றைக்கு என்னுடைய செய்தி என்ன அப்படின்னா ஊற்று. இன்றைக்கு உள்ள செய்தி என்ன? செய்தியின் தலைப்பு ஊற்று. அப்போது இந்த ஊற்றை வா அப்படின்னு பாடுறாங்க. பாடப்பட்ட ஊற்று. பொங்கி பொங்கி வா, பொங்கி பொங்கி வா அப்படின்னு பாடினார்லாம். கர்த்தர் அந்த இடத்துல தான் சொன்னார். அப்போது ஒன்றை கவனிக்கணும், சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எப்போ அதை பெற்றுக்கொள்ள முடியும்னா அவங்க பாடும்பொழுது தான் அந்த ஊற்று வரும். அதனால தான் கர்த்தர் நமக்கு ஆராதனையில் பாடல் அப்படின்னு ஒரு பகுதியை வச்சிருக்கிறார். அந்த பாடலை நல்லா பாடும் பொழுது, உற்சாகத்தோடு பாடும் பொழுது, பாடணுமேனு பாடக்கூடாது, நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ அதை உணர்ந்து உற்சாகத்தோடு நீங்கள் பாடினீங்கன்னா ஊற்று தானாக வந்துடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாடவே மாட்டாங்க, வாயை திறக்கவே மாட்டாங்க. எனக்கு தான் பாட்டு வராதே. உங்கள் கையிலேயே மைக் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல கற்றுங்க. யாருக்கு என்ன ஒன்றும் தெரியாது, பாடுங்க, நல்ல கை தட்டுங்க, நல்ல உற்சாகமாக, நல்ல கொஞ்சம் அப்படியே கையை உடம்பு அசைத்து பாடுங்க. என்னென்ன செய்ய முடியுமோ கர்த்தருக்கு முழு பலத்தை நம்ம செலவிடும் பொழுது ஊற்றெல்லாம் திறக்கப்பட்டுரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஊற்று. அங்கே தண்ணியை கொடுத்த ஒரு ஊற்றை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் சில ஊற்றுகளை நான் உங்களுக்கு முன்பதாய் சொல்ல போகிறேன். ஒரு 3 ஊற்றுகளை நான் சொல்ல போகிறேன். முதல் ஊற்று ரட்சிப்பின் ஊற்று. வாசிங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து, முதலாவது ஊற்றுக்கு பேர் என்ன அப்படின்னா த வெல்ஸ் ஆஃப்
சால்வேஷன், ரட்சிப்பின் ஊற்று. ஆமென், ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா ஹல்லேலூயா? ஆமென். சரி, கவனிங்க. முதலாவது ஊற்றுக்கு பேர் என்ன அப்படின்னா ரட்சிப்பின் ஊற்று. நம்ம வாழ்க்கையில் இந்த 3 ஊற்றுகள், நான் 3 ஊற்றுகளை பற்றி தான் பேச போகிறேன். முதல் இந்த ஊற்று நமக்கு தேவை. இந்த ஊற்று ரட்சிப்பின் ஊற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த ரட்சிப்பின் ஊற்றை தருகிறவர் யார்? இரட்சகர், உலக இரட்சகர் இயேசு ஒருவரே இந்த உலகத்தின் இரட்சகராக இந்த பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க உலக இரட்சகராக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் வந்தார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அடுத்த மாதம் வீடு வந்து சொல்லுவாங்கல்ல, கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காய் பிறந்திருக்கிறார். இரட்சகர் இயேசு இரட்சகராய், ரட்சிப்பின் ஊற்றாய் இந்த உலகத்திற்கு வந்தார். அதை விசுவாசிக்கிறவங்க ஒருவேளை நினைக்கலாம், இயேசு கிறிஸ்தவங்களுக்கு தெய்வம் அல்ல, முழு உலகத்தின் இரட்சகராய் அவர் வந்தார். அவங்க இஸ்லாமியராக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், தெய்வத்தை வணங்காதவர்கள் கூட இருக்கலாம், தெய்வம் இல்லை என்று சொல்லவர்களாக இருக்கலாம். ஆனால் உனக்காக ஒரு இரட்சகர் உனக்கு செலுத்த வேண்டிய கிரயத்தை செலுத்தி விட்டார். பாவத்திற்கு பரிகாரம் செலுத்தப்பட வேண்டும். சிலர் சொல்கிறாங்க, பாவத்திற்கு புண்ணியம் செஞ்சுட்டா போயிடலாம் பரலோகத்துக்கு. புண்ணியம்லாம் வேலைக்கு ஆகாது. பாவம் கழுவப்பட வேண்டும். பாவம் கழுவப்படாமல் 1000 புண்ணியங்களை செஞ்சானா பரலோகத்துக்கு போவோன்னு சொல்ல முடியாது. புண்ணியங்கள், தான தர்மங்கள் தேவை, இல்லை என்று சொல்லலை. ஆனால் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் யாரிடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொள்வது? எல்லாரும் பாவிகளாக இருக்கிறார்கள். பாவமறியாத ஒருவர், நமக்காக பரிசுத்தமாய் வந்தவர் இயேசு ஒருவர் தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை விதமான மார்க்கங்கள், மதங்கள் இருந்தாலும் மனிதனுக்காக ஜீவனை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவர்தான் ரட்சிப்பின் ஊற்று. ஹல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் ரட்சிக்கிறார். கிறிஸ்தவர்களாய் மாறுவது என்ன? நீங்கள் உலகம் வாசித்து பாருங்கள். ஆதி அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 47ஆம் வசனம் நினைக்கிறேன். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். பாருங்கள், சபையில் யார் சேர்க்கப்படுகிறார்கள்? ரட்சிக்கப்படுகிறவர்கள். இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆகவே முதல் நமக்கு தேவை என்ன ஊற்று? என்ன ஊற்று தேவை? ரட்சிப்பின் ஊற்று. ஒருவேளை இந்த காலவேளையில் இதுவரை நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தேன்னா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. ரட்சிப்பை பெறணும்னா அதுக்கு ஏதோ ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லை. ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் என்னை பாவி என்று ஒத்துக்கொள்கிறேன், நீர் என்னுடைய பாவத்திற்காக பலியானீர், ரத்தம் சிந்தினீர், நான் அதை நம்புகிறேன், என்னுடைய பாவத்தையெல்லாம் உடைய ரத்தம் கழுவட்டுன்னு சொன்னீங்கன்னா ஏசு உங்கள் பாவத்தை மன்னிச்சிருவார். உடனே நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது ஊற்று ரட்சிப்பின் ஊற்று. ரெண்டாவது ஊற்று என்ன? ரெண்டாவது ஊற்று என்ன பாருங்க. சகரியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புக் ஆஃப் சகரியா சாப்டர் 13:1. அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்கி தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். ரெண்டாவது ஊற்றுக்கு பேர் என்ன அப்படின்னா திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. திறக்கப்பட்ட ஊற்று. முதல் ஊற்றுக்கு என்ன பேரு? ரட்சிப்பின் ஊற்று. இது எல்லாருக்கும், ஓப்பன் டு ஆல். யாருனாலும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம், யாருனாலும் இந்த ரட்சிப்புக்குள்ள வரலாம். இன்னைக்கு விசுவாசித்தா. ஆதி அப்போஸ்தல நாட்களில் பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ண உடனே கிட்டத்தட்ட 4000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு வசனத்தை நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், உடனே ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே யாரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்ட பிறகு இப்போ இது யாருக்கு எழுதப்பட்டது? தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும். அதனுடைய அர்த்தம் என்ன? தாவீதின் குடும்பம் என்பது என்ன? இன்றைக்கு நாம் தாவீதின் வேறாய் இருக்கிறோம், அவருடைய சந்ததியாய் இருக்கிறோம். தாவீதின் சந்ததி, துதிக்கிற சந்ததி.
எருசலேமின் சந்ததி, ஆண்டவருடைய பிள்ளைகள். நாம் எல்லாருமே இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ இது ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டவர்களுக்கு இரண்டாவது ஊற்று. இது என்ன ஊற்றாம்? திறக்கப்பட்ட ஊற்று. எதற்காக இந்த திறக்கப்பட்ட ஊற்று? அதான் முக்கியம். பாருங்கள், பாவத்தையும் அழுக்கையும் நீக்க. இப்ப ரட்சிக்கப்பட்ட தாவீதின் குடும்பத்துக்குள்ள என்ன வந்துருச்சு? பாவம் வந்துருச்சு, அழுக்கு வந்துருச்சு. நல்லா கவனிக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள, சபை மக்களுடைய வாழ்க்கைக்குள்ள, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவருடைய மனதுக்குள்ள என்ன வருது? நம்மளை அறியாமல் பாவம் வருகிறது, நம்மை அறியாமல் அழுக்கு வருகிறது. இப்போ இதை நீக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஊற்று தேவை. அந்த ஊற்றுக்கு பேர் தான் இரண்டாவது திறக்கப்பட்ட ஊற்று. அப்போ பாவம் என்றால் என்ன? இப்போ நம்ம நினைக்கிறோம் நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், ஆலயத்துக்கு வந்துட்டோம், உட்காந்துட்டோம், பாட்டு பாடிட்டோம் அப்படின்னா எல்லாரும் அப்படியா? இன்னும் ஆலயத்துக்குள் உட்கார்ந்து இருக்கிற நம்மில் அநேகருடைய வாழ்க்கையிலே பாவங்கள் இருக்கிறது. அன்கிளீனஸ், ஆங்கிலத்தில் அன்கிளீனஸ், சுத்தமற்ற வாழ்க்கை. அப்புறம் அழுக்கு, ஃபில்த்தினஸ், இதெல்லாம் இருக்கிறது. இப்போ நம்ம சிந்திக்க போகிறோம். இப்போ இதுதான் வார்த்தை நமக்கு சபைக்கு. இப்போ பாவம் என்ன பாருங்க, வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பாவம் என்றால் என்ன? தீய நோக்கம் பாவமாம். போதும், கவனிங்க. என்னது? தீய நோக்கம் பாவம். நல்லா கவனிங்க. இப்போ உட்கார்ந்து இருக்கிற நம்ம எல்லாருக்குள்ளேயும் நல்ல நோக்கத்தோட இருக்கிறோமா? நிறைய நேரங்களில் நம்மளை அறியாமல் நோக்கம் எப்படி மாறுது? தீய நோக்கமாய் மாறுகிறது. தீய நோக்கம், தீய சிந்தனைகள், தீய செயல்கள். நோக்கமே பாவம். நோக்கம்னா என்னது? நம்ம உள்ள சிந்திக்கிறது. அதுவே பாவம்னா செயல் எப்படி இருக்கும்? அதை விட பாவம். அநேக நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில், கர்த்தரை அறிந்த மக்களுடைய வாழ்க்கையில் தீய நோக்கத்தோடு கூட செயல்படுகிறோம். சில வேளையில் கீழ்ப்படிதல் இல்லை. சபையில் எத்தனையோ காரியங்களை நம்ம சொல்கிறோம், எத்தனையோ கூட்டங்களை ஒழுங்கு செய்கிறோம். நம்மளால் அந்த நல்ல நோக்கம் இருந்தால் சில வேளை அதை கலந்து கொள்ள முடியும். யாராவது ஒரு தீய காரியத்தை விதைச்சிட்டு போயிடுறாங்க. சில சத்துருடைய வேலை என்ன? ஏதாவது விதைய நம்ம நல்ல விசுவாசியாக இருக்கிறவங்கள்ட்ட ஒரு நோக்கத்தை, ஏதாவது ஒரு தவறான காரியத்தை முடிஞ்சோடனே அது உள்ள டெவலப் ஆகுது, தீய நோக்கத்தை கொண்டு வருகிறது. ஆனால் தீய நோக்கம் நமக்குள்ளா இருந்து, பாஸ்டர் என்ன சொன்னால் நமக்கு என்ன, நம்ம கீழ்ப்படியக்கூடாது, நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது பாவம். இப்போ அந்த பாவம் என்ன செய்யணும்? கழுவப்படணும், அந்த பாவம் நீக்கப்படணும். அடுத்தது பாருங்கள், என்ன பாவம்? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேட்டிமையான பார்வையும். மேட்டிமையான பார்வை. பார்வை எப்படி இருக்குது? மேட்டிமையான பார்வை. அகந்தையான மனமும் உள்ள. அகந்தையான மனம். பாருங்க, இதெல்லாம் பாருங்க, யோசிச்சு பாருங்க. நான் 2-3 வாரத்துக்கு முந்தி நான் கொடுத்த செய்தி எனக்கு நினைவு இருக்கிறது. கண்ணிலேயே எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. கண்ணிலேயே அந்த கண்ணு பெருமையாக காட்டணும்னா அந்த கண் அப்படி உயர்த்தி காட்டும். வேண்டான்னு சொன்னால் அந்த கண் என்ன பண்ணும்? அப்படி மெதுவாக அப்படி ஆடும். வேணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு செய்கை இருக்குது. வாயே நீங்கள் திறக்காம சிலர் கண்ணிலேயே பேசுவாங்க. அதில் ஒன்று பார்வையில் என்னது? மேட்டிமையான பார்வை. தன்னை ரொம்ப மேன்மையாக காண்பிக்கிற ஒரு காரியம். இந்த மேட்டிமையான பார்வை பாவம் என்று சொல்லுகிறார். அகந்தையான மனம், அகந்தையான மனம். நான் ஏன் விட்டு போகணும்? நான் ஏன் இறங்கி போகணும்? இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுனையும் எங்கே இறங்கி போனாலும் ஒரு நாள் நமக்கு உலக பிரகாரமான ஒரு பழமொழி, விட்டு கொடுப்போர் நம்ம சொல்ல தான் செய்கிறோம்ல. விட்டு கொடுத்துடணும். என்ன ஆக போகுது? இடமா விட்டு கொடுத்துருங்க, சீட்டா விட்டு கொடுத்துருங்க. ஒன்றுமே நம்ம கெட்டு போக போகிறதே இல்லை. நம்ம எந்த அளவுக்கு நம்ம விட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் நம்ம உயர்ந்துக்கிட்டே போவோம். இந்த நான் கற்றுக்கொண்டது அகந்தை மனம் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. லகுவான கவனம். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போனால் தான் குடும்பம் நடக்கும். நல்லா கவனிச்சு பாருங்கள். நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? நான் ஏன் இப்படி இருப்பேன்? நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அங்கு பிசாசு நல்ல வேலை செய்வான். விட்டு கொடுத்துருங்க, என்ன ஆக போகுது? ஒருத்தர் தாழ்ந்து போயிடலாம், ஒருத்தர் விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு நம்ம வந்துட்டாலே
அந்த பாவம் நிவர்த்தி ஆகிவிடும். எனவே இங்கு பார்க்கிறோம், பாவம் என்றால் முதலாவது நான் சொன்னேன் தீய நோக்கம் பாவம், அப்புறம் மேட்டிமையான பார்வை பாவம், அகந்தையான மனம் பாவம். இப்படி ஏராளமான பாவத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பேசுறதுக்கு நேரம் இல்லை. அடுத்தது அழுக்கு. அடுத்தது என்னது? அழுக்கு. இந்த அழுக்கை குறித்து நாம் வேதத்தில் நாம் வாசிப்போமானால் வாசிக்கலாம். யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தை பாருங்கள், இங்கு அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுகிறார், நீங்கள் எல்லா விதமான அழுக்கு. அப்போ அழுக்குல விதவிதமா இருக்குது, அழுக்குல விதவிதமா இருக்குது. உண்மைதானா? உண்மைதானா? பாருங்க, ஒவ்வொரு பார்ட்லேயும் அழுக்கு வித்தியாசம் வரும். கண்ணில் கூட அழுக்கு வரும், தெரியுமா உங்களுக்கு? கண்ணில் நைட்டு தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த ஓரத்தில் என்ன வரும்? ஒரு அழுக்கு வரும். அதை மெதுவாக நம்ம என்ன செய்கிறோம்? எடுக்கிறோம். அதுக்கு பேர் என்னது? அழுக்கு தானே. அது பேர் என்னது? அழுக்கு. ஒரு 5 நாள் குளிக்கல, தலைக்கு குளிக்கலன்னு வச்சுக்கோங்க, தலையில் என்ன வரும்? ஒரு அழுக்கு வரும். உண்மைதானே? அது ஒரு விதமான அழுக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். நமக்கு கழிவு ஒழுங்காக போகலைன்னா அது ஒரு அழுக்கு. உள்ள உடம்புக்குள்ளே இருந்துச்சுன்னா என்னது? அது ஒரு கேடு. அதை ஆண்டவர் எவ்வளோ அழகாக சிஸ்டமேட்டிக்காக அதெல்லாம் செய்திருக்கிறார் பாருங்கள், அந்த கழிவெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி. நம்ம குடும்பங்களில் நீங்கள் யோசித்து பாருங்கள், நமக்கு ட்ரைனேஜ் அப்படின்னு இருக்குது, செப்டிக் டேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது, செப்டிக் டேங்க்கு இருக்குது. இப்போ இந்த செப்டிக் டேங்க் திடீர்னு அடைச்சிக்கிச்சு. என்ன ஆச்சு? செப்டிக் டேங்க் அடைச்சதுன்னா வீடே நாரி போயிடும், தெரியுமா உங்களுக்கு? செப்டிக் டேங்க் அடைச்சதுன்னா வீடே நாரி போச்சு, அவ்வளோதான். அப்புறம் கூப்பிட்டு வரணும். அப்போ நம்ம சிட்டிக்கு போகிற ட்ரைனேஜ் அடைச்சா என்ன ஆகுறது? நிறைய நேரங்களில் ட்ரைனேஜ் அடைச்சி போச்சு. அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு சில ஃபில்த்தினஸ், அழுக்கு வருகிறது, சகல விதமான அழுக்கு. அப்போ எந்த அழுக்கு என்று சொல்லி நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. எங்கள் நீதி, அவர் ரைச்சஸ்னஸ், நீதியா இருக்கிறோமா? குடும்ப ஜீவியத்தில் நீதியா செய்கிறோமா? நீதிக்குரிய காரியங்களை செய்கிறோமா? அநீதியான காரியங்கள் நாம் வாழ்க்கையில செய்யக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில், வேலை செய்கிற இடத்துல, கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளில் நாம் அநீதி செய்யக்கூடாது. ஒரு பையன் ஒரு நாள் தான் ஸ்கூல்ல இருந்து ஒரு பேனாவை திருடிட்டு வந்தான். அம்மா கேட்குறா, எப்படா உனக்கு இந்த பேனா வந்துச்சு அப்படின்னு. நான் பக்கத்து பையன்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. பக்கத்து பையன்கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னோன்னே அம்மா என்ன பண்ணியிருக்கணும்? 2 தட்டு தட்டி, ஏன்டா எடுத்திருக்கேன், என்கிட்ட கேட்டால் நான் வாங்கி தர மாட்டேனான்னு சொல்லணும். இந்த அம்மா என்ன சொல்லியிருக்குன்னா, நீ என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஆஃபீஸ்லேருந்து கொண்டு வந்துருப்பேனேங்குது. ஆஃபீஸ்லேருந்து நான் தான் கொண்டு வந்து கொடுப்பேனேன்னு இந்த அம்மா இப்படி இருக்கும், யோசித்து பாருங்க. அப்போது நம்மளாவது பக்கத்தில் உள்ள பையன்கிட்ட தான் தெரியும், இந்த அம்மா எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கும் போல இருக்கு. அம்மா நீதி எப்படி இருக்குது? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல நீதியாக இருக்கணும். உங்களை ஒரு வீட்டில் வேலைக்கு வச்சுருக்கிறாங்க, வீட்டு சாவியை வர கொடுத்துட்டு போகிறாங்க, அந்த அளவுக்கு உங்களை நம்புகிறாங்க, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறாங்க. அந்த வீட்டுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கணும். எந்த வீடு நமக்கு வேலை செய்கிறாங்களோ அந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொண்டு போனால் என்ன ஆகிறது? அநீதியான காரியம். ஆகவே நம்முடைய நீதி அழுக்கான கந்தையாய் மாறிவிடுகிறது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதி நிமித்தமாய் நீங்கள் உண்மையாக நீதியாக இருந்தீங்கன்னா சில துன்பம் வரும், ஆனால் கர்த்தர் அதை பாக்கியம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், அந்த நீதிக்கு ஆண்டவர் பதில் அளிப்பார். யோசேப்பு ஒரு வீட்டில் வேலைக்காரனாக போடுறாங்க. அவன் ரொம்ப நீதியாக வாழ்ந்தான். அந்த வீட்டு ஓனரம்மா இவன் மேலே ஒரு கண்ணு, இவன் நல்ல வாலிபன், இவன் மேலே ஒரு கண்ணு. ஆனால் ஒரு நாள் எத்தனையோ முறை அலட்டுறா, என்னைய கொஞ்சம் ஏதாவது எனக்கு என்னோட சேரு அப்படி இப்படின்னு சொல்கிறான்.
இவன் முடியாதுன்ட்டான். அந்த வீட்டின் எல்லா காரியத்தை அவன் தான் நிர்வாகிக்க அந்த ஓனர் கொடுத்துருக்கிறார் உரிமை, மனைவியை தவிர. அவன் சொல்கிறான், உன்னை தவிர எல்லாத்தையும் நிர்வகிக்கிற உரிமையை அவன் கொடுத்துருக்காரு, நீ அவருடைய மனைவி நான் தொட மாட்டேன். ஒரு நாள் இவன் வழியே போய் அவனுடைய ட்ரெஸ்ஸை இழுத்து அவனை துன்புறுத்துறா பாலியலுக்காக. உடனே அவன் முடியாதுன்னு ஓடுறான். ஓடின உடனே அவன் என்ன செய்கிறா, ஊரை கூப்பிட்டுட்டு, பாருங்கள் இந்த பையன் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்த பையன் எண்ணெயை கெடுக்க வந்தான்னு அப்படியே பிளேட்டை மாற்றிடுறான். இவன் நீதியாக இருந்தான். அவனுக்கு கிடைச்சது என்னன்னா தண்டனை, சிறை தண்டனை. ஆனால் அங்கே போய் இருக்கிறான். கர்த்தர் அந்த நீதி, அந்த அவனுடைய நீதியை பார்த்தார். அந்த சிறைச்சாலையிலிருந்து அவனுக்கு அடுத்த ப்ரொமோஷன் எங்கே வந்துச்சு, அந்த முழு எகிப்தையும் நிர்வகிக்கிற ஒரு பிரைம் மினிஸ்டராக வர்ற கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. நீங்கள் வேலை ஸ்தலத்தில் கொஞ்சம் உண்மையாக இருக்கும்போது சில பாடுகள் வரும். சிலருக்கு பிடிக்காது, சிலருக்கு பிடிக்காது. கள்ளக்கணக்கு எழுத சொல்லுவாங்க. சில கள்ளக்கணக்கு எழுதுங்கம்பாங்க. வேண்டாம், நான் உண்மையை தான் எழுதுவேன். நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்கள், வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருந்து பாருங்கள், ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நீதி அழுக்காய் மாறக்கூடாது. இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க கரெக்டாக இருப்பாங்க, இவங்க கரெக்டாக இருப்பாங்க, இவங்களை நம்பி எதையும் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய நீதி காணப்பட வேண்டும். ஆமென். ஆகவே இந்த அழுக்கு எதனால் வருகிறது பாருங்கள். ஏசாயா 57 அதிகாரம் 20 வாசிங்க. ஏசாயா 57:20. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. இப்ப அழுக்கு எங்க இருந்து வருது? அமர்ந்திராம அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க. சிலருக்கு அமர்ந்திருக்கிற ஆவியே இருக்காது. கொஞ்சம் காமா இருங்க, கொஞ்சம் அமைதலா இருங்க, கொஞ்சம் துள்ளாதீங்க, ஏதாவது ஒண்ணு. அந்த துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடல் போல இருப்பாங்க, கொந்தளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ரத்த கொதிப்பும் அதிகமா இருக்குது. உள்ள என்ன இருக்குது? உள்ள இருக்கிற ரத்தம் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் பொறுமையா இருமா, கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் போடாத, அப்படிலாம் இல்லை. கத்தி கூச்சலிட்டு கொந்தளித்து, அப்போ அந்த கொந்தளிக்க கொந்தளிக்க அது என்ன பண்ணுது? உள்ள இருந்து என்ன வருது? அழுக்கு வருது. நல்லா கவனிக்கிறீங்களா? இது கடலுக்கு பேசல, கடலை விட பெரிய மனம் படைத்த நமக்கு தான் பேசுறேன். கடலுக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்குது. துன்மார்க்கர் இருக்கிறாங்கன்னா நமக்குள்ள சும்மாவே சிலருக்கு அப்படியே அந்த அந்த அமர்ந்திருக்கிற ஸ்பிரிட்டே இருக்காது. வார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் அமர்ந்திருந்து, நீங்கள் அமர்ந்திருந்து. எந்த ஒரு காரியமா பொறுமையா இருங்க, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று ஆண்டவர் அப்படி சொல்லும் பொழுது, உங்க படிக்கிற இடத்துல உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்களா, உடனே நீங்க அங்க வயலண்ட் ஆயிடக்கூடாது, கலகக்காரங்களாயிடக்கூடாது. நான் அப்படி இப்படி, நான் இதான் எங்க மாமா கூட்டு வரேன், சித்தப்பா கூட்டு வரேன், யாரையும் கூட்டு வரக்கூடாது. பொறுமையா இருங்க, கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க கொந்தளிச்சிங்கன்னா என்ன வரும்? கொந்தளிச்சா என்ன வரும்? அழுக்கு வந்துடும். உள்ள டென்ஷன் ஆயிட்டீங்கன்னா உள்ள இருந்து அடுத்தது என்ன பண்ணும்? அப்படியே ஒரு அழுக்கு, கெட்ட வார்த்தை வரும். கெட்ட வார்த்தை எனக்கு தெரியுமா, எனக்கும் தெரியுங்க, எனக்கும் பேச தெரியுங்க அப்படின்னு கெட்ட வார்த்தை வந்துடும். அழுக்கு வெளியே வந்துடும். ஆகவே இந்த அழுக்காகாதபடிக்கு நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கர் அப்படி இருப்பாங்க, நீதிமான்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. நீதிமான்கள் பொறுமையாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். ஆகவே இப்போ பாருங்க, இந்த அழுக்கையும் பாவத்தையும் நீக்க ஒரு ஊற்று தேவை. அந்த ஊற்று என்ன தெரியுமா? அதுதான் சகரியா 13:1 திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. ஆமென். இது யார் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று? திறக்கப்பட்ட ஊற்று யாரு? இயேசு கிறிஸ்துவின் நமக்காக அவர் திறக்கப்பட்டார். அவர் அவருடைய சரீரத்திலிருந்து சிந்தப்பட்ட ஒவ்வொரு இரத்தமும், ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் நம்முடைய பாவத்தையும் அழுக்கையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1 அதிகாரம் 9 வாசித்து பாருங்க. 1 யோவான் 1 அதிகாரம் 9 நாம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் பாருங்கள், அவர் சுத்திகரிக்க உண்மையுள்ளவர். அவர்தான் திறக்கப்பட்ட ஊற்று. இந்த காலவேளையிலே அதை தான் நினைவு கூற இந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம். அந்த திறக்கப்பட்ட ஊற்றில் என்ன வந்ததாம்? ரத்தம் வந்தது.
அந்த இரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறது, நம்முடைய அக்கிரமங்களை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இது யாருக்கு? முதல் ரட்சிப்பின் ஊற்று யாருக்கு? உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும். இரண்டாவது, பாவத்தையும் அழுக்கையும் கழுவுகிற ஊற்று யாருக்கு? இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக்கப்பட்டு சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிற மக்களுக்கு. வாசித்து பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 4:3 என்ன சொல்லுகிறது? வாசிங்க. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி. அப்ப சீயோன் குமாரத்தியின் அழுக்கை, இப்ப அழுக்கு யார்கிட்ட இருக்குது சொல்லுங்க? யார் சீயோன் குமாரத்திகள்? தேவனுடைய ஜனங்கள். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்குள்ளாய் அழுக்கு வருகிறது. வருமா வராதா? வரும். நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்க காலையில குளிச்சேன், சாயந்தரம் உங்க சரீரத்தில் அழுக்கு வருமா இல்லையா? நீங்க 1 hour கழிச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் கை அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருங்களேன், என்ன உருண்டு வருது? அழுக்கு. காலையில் தான் நல்லா தேய்ச்சிங்க, எங்கிருந்து வருகிறது இந்த அழுக்கு? அது அழுக்கு நிறைந்த உலகத்தில் தான் இருக்கும். அதை போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்ல ரத்தம் கழுவப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால் வசனத்தை கேள்விப்பட்டு ஒப்பு கொடுத்துட்டு போன பிறகு நாளைக்கே நம்மளை பாவம் என்ன பண்ணும்? அட்டாக் பண்ணும். அழுக்கு நம்மில் வரும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த திறக்கப்பட்ட ஊற்றின் இடத்துல வந்து நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சுத்திகரிப்பதை போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை கழுவும், ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 7:1 வாசிங்க. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும், பாருங்கள் filthiness அங்க வருது பாருங்க, அந்த filthinessங்கிற வார்த்தை வருது பாருங்க. எல்லா விதமான அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த. அப்ப நமக்கு இந்த filthiness போணும்னா நமக்கு என்ன வேணும்? தெய்வ பயம். தெய்வ பயம். ஆராதனைக்கு வரணுமா? பயம் இருக்குது, பயத்தோடு வரணும். பயத்துடனே கர்த்தரை தேடுங்கள். பாஸ்டருக்கு பயப்படக்கூடாது, பாஸ்டர் கேட்பாரேன்னு பயப்படக்கூடாது. ஆண்டவர் ஒருவர் பார்க்கிறார், ஆண்டவர் ஒருவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை பிரதிநிதியாய் நின்று ஆண்டவருடைய ஊழியக்காரெல்லாம் நின்று சொல்றோம், வாங்க சிஸ்டர் பெண்கள் ஜெபம் இருக்குது, வாங்க செவ்வாய்க்கிழமையா பெண்கள் ஜெபம் இருக்குது, ஊழியம் இருக்குது, முதியோர் இல்லை ஊழியம் இருக்குது, மாலை ஒரு ஆராதனை இருக்குது, ஆண்கள் ஐக்கியம் இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லும்போது கீழ்ப்படியணும். தெய்வ பயம் நமக்குள்ளே வர வேண்டும். அந்த தெய்வ பயம் இருந்துட்டா நம்ம தானா என்ன செய்துருவோம்? எல்லாத்திலுமே கடந்து செல்வோம். ஆகவே அருமையானவர்களே, 2வது ஊற்று என்ன? இந்த பாவத்தையும் அழுக்கையும் நீக்கும்படியாய் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. ஆமென். நேரம் இல்லை, 3வது ஊற்றுக்குள்ளாய் சென்று முடிச்சிடலாம். பாருங்க, 3வது ஊற்று என்ன? ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். 3வது ஊற்றுக்கு பேர் என்னது சொல்லுங்க? எல்லாரும் சொல்லுங்க. வற்றாத நீரூற்று. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் ஊற்றை அனுபவித்தவர்கள் அடுத்தது திறக்கப்பட்ட ஊற்றிற்குள்ளாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் பாவத்தை கழுவும், அசுத்தத்தை கழுவும் என்று சொல்லி நாம் பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்தும் பொழுது 3வது நமக்கு ஒரு ஊற்று வருகிறது. அது நித்தமும் நடத்தும் ஊற்று, வற்றாத ஊற்று. கொரோனா வரலாம், வேலை இல்லாமல் போகலாம், ஆனால் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாதுங்க. யாருங்க பட்டினியா இருந்தா? நித்தமும் நடத்துவார். வறட்சியான காலங்களிலும் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுங்களா? ஆண்டவர் நம்மளை வற்ற விட்டாராங்களே? இல்லைங்க. இதுவரை இந்த கர்த்தரை நம்பி வந்த ஒவ்வொரு நாளும் வற்றாத நீரூற்று போல. இந்த 11வது மாதத்தில் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை வற்றாத நீரூற்றாக இருக்கும். ஹல்லேலூயா. சிலர் நினைக்கிறோம் சம்பளம் வாங்கி 15 நாள் தான் எனக்கு நீரூற்று, 16வது நாள்லேருந்து வத்த ஆரம்பிச்சிருச்சு. இல்லவே இல்லை. 31ஆம் தேதி வரை உங்களுக்கு நீரூற்றுனா என்னது? நீரூற்றுனா என்னது? ஃபவுண்டைனா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அலிலியா சொல்லுங்க பார்க்கலாம். மலேசியா தேசத்தில் ஒரு ஃபவுண்டன் இருக்குது. அந்த ஃபவுண்டன் எப்படி தெரியுங்களா? எப்போவுமே சுடுதண்ணி வரும். எப்போவுமே நம்ம பார்த்தது குளிர்ந்த தண்ணி தானே.
நான் அதை பார்த்துருக்கேன், கண்ணார பார்த்துருக்கேன். எப்பவும் சுடு தண்ணியே வரும். அப்படியும் ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. அது ஆர்டிஃபிஷியலாக மனுஷனுடைய படைப்பு இல்லை, தெய்வத்தினுடைய படைப்பு. இயற்கையாக நான் சொல்கிறது பொய்னா நீங்கள் வாங்க காட்டுறேன், எனக்கு ஒரு டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போங்க, அந்த இடத்த போய் காட்டிட்டு வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சூடான தண்ணி நீரூற்று வந்துக்கிட்டே இருக்கும். அருமையானவர்களே, அப்படி இருக்குமானால் உங்களுடைய வாழ்க்கை வற்றாத நீரூற்றை போல இருக்கும். ஹல்லேலூயா. 3 நீரூற்று. இந்த நீரூற்று வரணும்னா என்ன செய்யணும் தெரியுங்களா? நல்லா பாடுங்க, நல்லா கூடுங்க, நல்ல விசுவாசத்தோடு தோண்டுங்க. ஹல்லேலூயா. அவங்க 3 காரியத்தை செய்தாங்க. கூடினார்கள், பாடினார்கள், தோண்டினார்கள். 3D எழுதி வச்சுக்கோங்க. கூடி, பாடி, தோண்டி. சொல்லுங்க பார்க்கலாம். கூடி, பாடி, தோண்டி. பாண்டி இல்லை, கூடி, கூடி, பாடி, தோண்டினார்கள். தோண்டுதல் என்பது என்ன தெரியுமா? ஆக்ஷன். கூடுவது கேதரிங், பாடுறது நல்ல உற்சாகமாக பாடணும். 3வது என்ன பண்ணோம்? விசுவாசத்தின் செயல்பாடு, ஆக்ஷன் ஆஃப் ஃபெய்த். செயல்பாடு. கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்யும்? நான் விசுவாசிக்கிறேங்க அப்படின்னு செயல்பாடு பண்ணி பாருங்க, ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். 3 ஊற்றுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் ஊற்று, திறக்கப்பட்ட ஊற்று, அடுத்தது வற்றாத நீரூற்று. கண்களை மூடி நாம் செபிப்போமா? கண்களை மூடி நாம் செபிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த ஊற்றுக்களை கர்த்தர் எழுப்புகிறார்.